எல்லா தமிழ் மக்களுக்கும் இந்த விக்னேஷின் வணக்கங்கள். இது உங்களுக்கு பிடித்தமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்னைக்கு நம்ம பவர் பிஐ பத்தி இன்னும் கொஞ்சம் அதிகமா பார்க்கலாம். ஸோ எல்லாரும் வீடியோக்குள்ள போலாமா? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, டேட்டா மாடலிங்னா என்ன, பவர் பிஐல எப்படி டேட்டா மாடலிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பவர் பிஐ டெஸ்க்டாப் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ரெண்டு டேட்டா சோர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ரெண்டுமே ஒரு எக்ஸல் ஒர்க் புக்லேருந்து வர டேட்டா சோர்ஸஸ் தான். ஒரு டேட்டா டேபிளோட நேம் டேட்டா ஏ அண்ட் இன்னொரு டேட்டா டேபிளோட நேம் டேட்டா பி. டேட்டா ஏல இருக்கிறது ஐடி காலம், நேம் காலம், அட்ரஸ் காலம். எல்லாமே மார்க்அப் டேட்டா தான். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கிரியேட் பண்ணது. டேட்டா பி டேபிளில் ஐடி இருக்குது, நேம் இருக்குது, சேலரியும் இருக்குது. இப்போது ரெண்டு ஷீட்டையும் லோட் பண்ணுறேன். லோட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா ஏ அண்ட் டேட்டா பி டேபிள் லோட் ஆகிடுச்சு. லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபுல்லாக லோட் ஆகி முடிஞ்சிருச்சு ரெண்டுமே. இப்போ டேட்டா வியூவில் போயிட்டு டேட்டா ஏல இருக்கிறது ஐடி, அது ஒரு ஹோல் நம்பர், நேம் காலம் அது ஒரு டெக்ஸ்ட்டு, அட்ரஸ் காலம் அதுவும் ஒரு டெக்ஸ்ட்டு. டேட்டா பி டேபிளில் ஐடி, ஹோல் நம்பர், நேம் இருக்குது அது ஒரு டெக்ஸ்ட்டு, சேல்ரி அது ஒரு ஹோல் நம்பர். டேட்டா மாடலிங்கிறது ரெண்டு டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கிற டேட்டா டேபிள்ஸ் தனித்தனியாக இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுவோம் ரெண்டுக்கும் நடுவில். ஸோ ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகும். இதில் சேஞ்ச் பண்ணும்போது அதுலேயும் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி இதை கொண்டு வரதுக்கு தான் டேட்டா மாடலிங் யூஸ் பண்ணுறது. ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரெண்டு இதுக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா ஏ டேட்டா பிக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி இருக்குது. அது ஐடி. ஆனால் நேம்னு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஆனால் அதை காட்டவே இல்லை. இப்போ மேனேஜ் ரிலேஷன்ஷிப் போய் பார்த்தா ஐடிங்கிற ரிலேஷன்ஷிப் தான் காட்டுது டேட்டா பி அண்ட் டேட்டா ஏக்கு நடுவில். இப்போ க்ளோஸ் கொடுத்துடலாம். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ரிலேஷன்ஷிப் டிடெக்டே ஆகாது. அப்போ என்ன பண்ணோம், மேனுவலாக நம்ம ரிலேஷன்ஷிப் டிடெக்ட் மட்டும் பண்ணி விடணும். செலக்ட் பண்ணி கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரிலேஷன்ஷிப் டெலிட் பண்ணுறேன். ஐடி ரிலேஷன்ஷிப்பை டெலிட் பண்ணிவிட்டு இப்போ மேனேஜ் ரிலேஷன்ஷிப் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றில் ஆட்டோ டிடெக்ட் கொடுக்குறேன். ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும் ஃபவுண்ட் ஆகுது. அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஐடி தான். முன்னாடியே சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் ஃபவுண்ட் ஆகாமே இருக்கும். அப்போ என்ன பண்ணோம்னா மேனேஜ் ரிலேஷன்ஷிப் போயிட்டு நியூன்னு கொடுத்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஐடின்றது ஆல்ரெடி இருந்தது தான். நான் டெலிட் பண்ணிட்டு இப்போ ஆட்டோ டெலிட் கொடுக்கும்போது திருப்பி அந்த ஐடி காட்டுது ரெண்டு சைடுக்கும், டேட்டா பி அண்ட் டேட்டா ஏக்கு. இப்போ நியூவில் கொடுக்குது. நியூன்னு போயிட்டு டேட்டா ஏ செலக்ட் பண்ணுறேன் டேபிள். அப்புறம் டேட்டா பி செலக்ட் பண்ணுறேன். இப்போ அதில் நேமை செலக்ட் பண்ணிட்டு இதில் நேம் செலக்ட் பண்ணுறேன். காஸ்ட் ஃபில்டர் டைரக்ஷன் போத் கொடுத்துருக்கேன் அண்ட் கார்டினாலிட்டி 1:1ங்கிற ரேஷியோவில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகே கொடுத்துட்றேன். அப்போது இப்போ செலக்ட் ஆக்டிவாக இருக்கிறது டேட்டா ஏபி ஐடி தான் இருக்குது. நேமை நான் ஆக்டிவ் பண்ணுறேன். இப்போது ரெண்டு டேபிளுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் தான் ஆக்டிவில் இருக்க முடியும். அதனால் ஐடியை நான் கேன்சல் பண்ணிட்டு நேமுங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் ரெண்டுக்கும் டேட்டா ஏ அண்ட் டேட்டா பிக்கு செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா பி டேட்டா ஏக்கு நடுவில் ஐடி இருக்குது, நேம் இருக்குது. நேம் இப்போ ஹைலைட் ஆகிருக்கு. ஐடி வந்து டாட்டட் லைன்ஸில் காட்டுது. ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஆனால் அது ஆக்டிவாக இல்லை. இப்போ நேம் வந்து ஆக்டிவில் இருக்குது. சரிங்களா? தெரியுது பார்த்தீங்களா? நேம் வருது. இங்கே வந்து இந்த இதில் வந்து டாட்டட் லைன்ஸ் வச்சிங்கன்னா ஐடி வரும். ஐடி வருது. ஏன்னா அது இன்ஆக்டிவ், இது ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்குது. நேம் வந்து ப்ரைமரியாக இருக்குது, நேம் ரிலேஷன்ஷிப். ஐடி வந்து செகண்டரியாக இருக்குது, இட் இஸ் இன்ஆக்டிவ். இப்போ டேட்டாவில் போயிட்டு
இப்போ நான் வந்து ஒரு காலம் ஆட் பண்ணுறேன். அந்த காலம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு டேபிள் யூஸ் பண்ணி அதை நான் எப்படி ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ டேட்டா பியில் ஒரு காலம் ஆட் பண்ணுறேன். அந்த காலம் நேம் வந்து காலம் நேம் கண்ட்ரின்னு வச்சுட்டு ஈக்குவல் டு இந்தியான்னு ஃபுல்லாக கொடுத்துட்றேன். சரிங்களா? அப்போது கண்ட்ரி வந்து அந்த டேட்டா பி ஃபுல்லுக்குமே எல்லா ரோஸுக்குமே இந்தியா இந்தியா இந்தியான்னு ஃபில் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ டேட்டா பிக்கும் டேட்டா ஏக்கும் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதனால இப்போ டேட்டா ஏ டேபிளுக்கு நான் செலக்ட் பண்ணிட்டு அங்கே திருப்பியும் இன்னொரு காலம் க்ரியேட் பண்ணுவேன். ஆனால் அங்கே நான் வேல்யூஸ் கொடுக்க மாட்டேன். அந்த டேட்டா பி டேபிளிலிருந்து அந்த வேல்யூஸை கால் பண்ணுவேன். கண்ட்ரி ஈக்குவல் டு டிஸ்டிங்க்ட் ஆஃப் டேட்டா பி கண்ட்ரி. அதை டிஸ்டிங்க்ட் விலையாக கால் பண்ணுறதுனால இங்கே அந்த கண்ட்ரி காலமில் ஃபுல்லாக இந்தியா இந்தியான்னு ஃபில் ஆயிரும். இது ரிலேஷன்ஷிப் இல்லைனா உங்களால் கால் பண்ண முடியாது. இப்போ ரிலேஷன்ஷிப் நான் ஒரு மாடல் க்ரியேட் பண்ணதுனால, டேட்டா மேனிபுலேட் பண்ணி நான் கொண்டு வந்ததுனால, டேட்டா மாடல் நான் க்ரியேட் பண்ணி கொண்டு வந்ததுனால இப்போ நான் கால் பண்ண முடியுது. ஓகேங்களா? இப்போ நான் ஸ்டெப்பை அண்டோ பண்ணிடுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் அந்த கண்ட்ரியை நான் க்ரியேட் பண்ணி காட்டினேன். இப்போ டெலிட் பண்ணுறேன் அந்த காலமை. டேட்டா ஏலேருந்து மட்டும். டேட்டா பியில் அந்த காலம் அப்படியே இருக்கட்டும், கண்ட்ரிங்கிற காலம். இப்போ டேட்டா பியில் கண்ட்ரி காலம் இருக்குது அப்படியே. இப்போ நான் இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். அந்த டேபிளில் கண்ட்ரிங்கிற ஒரே ஒரு காலம் மட்டும் வேல்யூ வந்து இப்போ க்ரியேட் பண்ணுறேன். அந்த கண்ட்ரியோட காலமோடது டிஸ்டிங்க்ட் ஆஃப் டேட்டா பி கண்ட்ரி. அந்த வேல்யூ இங்கே கால் பண்ணிடுறேன். சரிங்களா? ஏன்னா அது நியூ டேபிள், அதனால அங்கேருந்து கால் பண்ணுறேன். இப்போ இந்தியான்னு வந்துருச்சு. இப்போது இப்போ கண்ட்ரிக்கு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். ஆனால் ஆக்சுவலி அந்த கண்ட்ரி டேட்டா பிலையும் இருக்குது. ஆனால் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகலை. இப்போ ஆட்டோ டிரெக்ட் கொடுக்குறேன். அப்பயுமே அந்த ரிலேஷன்ஷிப் டிடெக்ட் ஆகலை. இப்போ இந்த மாதிரி டிடெக்ட் ஆகிறதுக்கு நம்ம நியூன்னு போயிட்டு எந்த 2 டேபிளுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணோம்? டேட்டா பி அப்புறம் கண்ட்ரி. இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா ஆகிற மாதிரி இருக்குது. ஆயிடுச்சுங்களா? இப்போது மெனி டு 1 இருக்கட்டும், கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷனும் சிங்கிளே இருக்கட்டும். எக்ஸாம்பிளுக்கு தான் இது. டேட்டா பியில் இந்தியா ஆட்டோமேட்டிக் டேட் ஆயிடுச்சு. நான் செலக்ட் பண்ணல இங்கே. ஆனால் அங்கே ஆட்டோமேட்டிக் கூட செலக்ட் ஆகலை. இப்போது ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ டேட்டா பி கண்ட்ரி அண்ட் கண்ட்ரி இப்போ வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் காட்டுது பாருங்கள். கண்ட்ரி டேபிளுக்கும் டேட்டா பி டேபிளுக்கும் சிங்கிள் வே ரிலேஷன்ஷிப் தான். ஆனால் கார்டினாலிட்டி நான் தான் வச்சுருந்தேன். சரிங்களா? இங்கே டபுள் வே ரிலேஷன்ஷிப் போத், அங்கே சிங்கிள் அப்படின்னு கொடுத்துருந்தோம். இப்போது விஷுவலைசேஷன் ஏரியா போயிட்டு டேட்டா ஏயை ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். சும்மா ஒரு டேபிள் அட்ரஸ் ஐடி நேம் வச்சு க்ரியேட் பண்ணிடுறேன். அதை டேபிளாக மாற்றிடுறேன். ஸோ டேபிள் வேல்யூஸாக காட்டும். சரிங்களா? தென் டேட்டா பிலையுமே கண்ட்ரி ஐடி நேம் சேல்ரி எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு அதை டேபிளில் க்ரியேட் பண்ணுறேன். எதுக்கு இதை டேபிள் நான் இந்த விஷுவலைசேஷன் க்ரியேட் பண்ணுறேன்னா, டேட்டா மாடலிங் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுறதுக்கு. இப்போ அந்த இந்தியா ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணனா, ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்னால எங்கே அந்த இந்தியா வருதோ, அந்த ஐடி 1 வருதோ அதை மட்டுமே டேட்டா பியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு. அது டேட்டா பி லெஃப்ட்டில் இருக்குது டேட்டா பி அண்ட் ரைட்டில் இருக்குது டேட்டா ஏ. ஓகேங்களா? இப்போ நான் ஐடி 1 செலக்ட் பண்ணுறேன். டேட்டா ஏலையும் அது ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுது. அதுக்கு தான் இந்த ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுறது, மாடல் க்ரியேட் பண்ணுறது. இப்போ அதே மாதிரி டேட்டா ஏல நான் ஒரு ஐடி 1 ஆர் 2 செலக்ட் பண்ணேன்னா, அதுவுமே டேட்டா பியில் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ரிலேஷன்ஷிப் போத் வே கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ கண்ட்ரியை எடுத்து போடுறேன் அது டேபிளில் இருந்து. அதையுமே ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்தியா மட்டும் செலக்ட் பண்ணுறேன்னா டேட்டா ஏ அண்ட் டேட்டா பி இருக்க எல்லா இந்தியாவும் வந்துடும். ஏன்னா டேட்டா பிங்கிற சென்டர் பாயிண்ட்டில் இருக்குது.
கண்ட்ரி வந்து சிங்கிள் வே கனெக்டட் டு டேட்டா பி அண்ட் டேட்டா பி இஸ் ஆல்வேஸ் டபிள்யூ வே கனெக்டட் டு டேட்டா ஏ. அதனால இந்தியன் செலக்ட் பண்ணும்போது ஆல் தி சேஞ்சஸ் வந்துடும். இப்போ எதுக்கு நம்ம மாடல் கிரியேட் பண்ணுறோன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். அப்போ டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் யூஸ் பண்ணாலுமே அது ரிஃப்ளெக்ட் ஆகும் எல்லா டேபிள்லையும். சிங்கிள் கிளஸ்டராக கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு டேட்டா விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு. எவ்வளோ டேபிள்ஸ் இருந்தாலுமே நம்ம சிங்கிள் கிளஸ்டராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு மர்ஜ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இதுதான் டேட்டா மாடலிங். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி. Cut.